எவ்வளோ நல்லா சூப்பராக உப்பெல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ பூரியை வந்து பாருங்கள், எண்ணெய் இருக்குது அது பாருங்கள் பூரியில். பூரி போட பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பிகினர்ஸ்க்காக 2-3 டிப்ஸ் மட்டும் சொல்கிறேங்க. எவ்வளோதாங்க, ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் நல்லா சூப்பராக உப்பின்னு வரும். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு பூரியோட மட்டும் இல்லைங்க, நம்ம வந்துட்டு இந்த ஜீரா ரைஸ்லாம் செஞ்சோம்னா அதோட நல்லா இருக்கும். நமக்கு பிளெயின் புலாவு அதை மாதிரி ஜீரா ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது. இதை வந்து பஞ்சாபியில் சக்கர் மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. வணக்கம், வாங்க இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இந்த ரெசிபி செய்யலாம், நைட் டின்னருக்கு இல்லை யாரும் கெஸ்ட்டு வந்தாங்கனாலும் செய்யலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பூரி தான். பூரி எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும். கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கொண்டைக்கடலை வச்சு ஒரு கிரேவி மசாலா தான் செய்ய போகிறோம். சோளா மசாலா, அதாவது சென்னா மசாலா அதான் செய்ய போகிறோம். அதுக்கு எப்படி வீட்டிலே நம்ம வந்து சோலை மசாலான்னு சொல்லிட்டு கடைகளில் வாங்குவோம் சென்னா மசாலா பவுட்ரு. அதை வந்துட்டு அந்த மசாலாவை நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போல்லாம் நம்ம வந்துட்டு இந்த சென்னா மசாலாலாம் செய்கிறோமோ அப்போ இந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா அது மட்டும் அந்த வாசனை வந்து நமக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்கும் அந்த மசாலாவில். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா. இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சோலை மசாலா பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாபி ஸ்டைல், அதில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெள்ளை கொண்டைக்கடலை பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு கொண்டைக்கடலைங்க. ஒரு 8லேருந்து ஒரு 10 மணி நேரம் வரைக்கும் நம்ம கடலையை வந்து ஊற வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கடலையை அதில் சேர்த்துடலாம். இப்போ கடலையை அதில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாங்க. கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வேகிறதுக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக வேகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தோல் சீவிடலாம். இப்போ தோல் சீவின உருளைக்கிழங்க இதில் அப்படியே நம்ம சேர்த்துடலாம் கடலை கூடையே. இப்போ நமக்கு கடலை சேர்த்து ஒரு கொதி வந்துடுச்சு பாருங்கள் தண்ணி. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். நமக்கு பொங்கி வழியாமல் இருக்கும், அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு கொதி வச்சதுக்கப்புறம் மூடிக்கலாம். இப்போ வெயிட் போட்டு ஒரு 8-10 விசில் வந்த அளவுக்கு நமக்கு வரட்டோங்க. இந்த குக்கர் வந்து நமக்கு இண்டஸ் வேலியிலேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து குக்கரு. கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 3 லிட்டர். நல்லா இருக்குது, நல்லா கனமாக இருக்குது. நீங்கள் இந்த குக்கரை வாங்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல ஆனந்தின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. இப்போ ஒரு 10 விசில் கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்குங்க. ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். நல்லாவே வெந்திருக்குங்க. கடலை நல்லா பூத்த போல் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இது நம்ம இந்த உருளைக்கிழங்கு எடுத்துடலாம் தனியாக. இதை எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ வெறும் பேன் வந்து சூடு பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டோங்க. இப்போ வந்து பொருள்லாம் சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், தனியா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறங்க ஒரு 2 துண்டு பட்டை, 2 ஜாதி பத்திரி பூவு, ஒரு 5 ஏலக்காய், ஒரு 3 கருப்பு ஏலக்காங்க. இது வந்து அவங்க நார்த் இண்டியன்ஸ் இந்த மசாலாலாம் யூஸ் பண்ணுறது. நான் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே நமக்கு மளிகை கடைகளில் கிடைக்கிது, பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம். 3 கருப்பு ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, 2 பிரியாணி இலை, ஒரு 4 காஞ்ச மிளகாங்க, ஒரு ஸ்பூன் வந்து சாஜிரா. சாஜிரா சீரகம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த சாஜிரா. அதில் சீரகத்தில் இது சின்னதாக இருக்குது. நம்ம சீரகத்தோட கொஞ்சம் சின்னது, கொஞ்சம் டார்க்காக தெரியுது கலரு. இது வந்து ஃப்ளேவர், இது வந்து வாசனை வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதை மாதிரி மசாலாலாம் போடுறதுக்கு. இதுவும் நார்த் இண்டியன்ஸ் யூஸ் பண்ணுறது தான். இதுவும் எல்லா கடைகள்லேயும் கிடைக்கிதுங்க சாஜிரான்ட்டு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம்.
எல்லா பொருளையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேன் சூட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த பேன் சூடாக இருக்கணுன்றதுனால இதை வந்துட்டு இந்த மசாலா வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சா நமக்கு கருகிடும். அப்புறம் அந்த வாசம் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோடைய வாசம் வந்து நமக்கு மாறிடும். அதனால் இப்போ உங்களுக்கு மசாலா வாசனை வருதா? வறுக்கிற வாசனை நெடிய வர மாதிரி, தனியா அந்த கொத்தமல்லி ஸ்மெல்லாம் வருது பாருங்க. இப்போ இதில் வந்துட்டு லேசாக 1-2 சீரகம்லாம் படப்படன்னு பொரியுது. இப்போ இந்த அளவுக்கு ஒரு இதுன்னு 1 டேபிள் ஸ்பூன் இருக்குமா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தய கீரைங்க. இதையும் சேர்த்துடலாம். இது இந்த நேரத்தில் தான் செய்யணும். முதல்ல சேர்த்துட்டா ரொம்ப கருகிடும். அந்த சூட்லேயே நமக்கு வறுபட்டுரும் அது. அப்புறம் ரொம்ப கம்மியாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது கூடவே வந்துட்டு இந்த மசாலாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். ஒரு காலுக்கும் அரைக்கும் கொஞ்சம் கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலந்து விட்டுட்டாச்சுங்க. இப்போ இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ இதை தட்டில் கொட்டி இந்த ஆறணும். இது வந்து மிக்சியில் போட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதில் பவுடர் ஃபார்மில் இருக்கிற மசாலாலாம் போடணுங்க. அதனால் இதை ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு மசாலா ஆறுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கிரேவிக்கு தேவையான இந்த சைஸில் 2 வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதை வறுத்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது இன்னும் வந்து இதில் ஒரு 4-5 மசாலாலாம் சேர்க்கணும். சேர்த்து தான் நம்ம அரைக்கணுங்க. ஆனந்தி, இன்னும் மசாலாவா? கரெக்டாக தான் பேர் வச்சுக்கிறாங்க பிறகு. இது சென்னா மசாலா அப்படி இல்லை, இவ்வளோ மசாலாவையும் இப்போ நம்ம ஒன்றும் சேர்க்க போகிறது இல்லை. இதில் வந்து ஒரு நமக்கு எடுத்துக்கிற குவான்டிட்டி, செய்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் இதில் வந்து மசாலாவை எடுத்துக்க போகிறோம். மீதியெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுன்ற போது தான் சேர்த்துக்க போகிறோம். அதனால தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு நம்ம சேர்த்துருக்க மசாலாலையும் பார்த்திங்கன்னா ஒன்றொன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸ்டார் பூ, பட்டை, ஏலக்காய் எல்லாத்துக்குமே மல்லி, சீரகம், மிளகு எல்லாத்துக்குமே ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இந்த கொரோனாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இந்த ஸ்டார் பூவில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு. நம்ம ஊர் சித்த மருத்துவரே சொல்லியிருக்காரு. அது அவ்வளோ ஒரு எஃபெக்ட் நல்லா இருக்கும்ன்ட்டு. ஓகே, நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்களா உனக்கு உடனே வரும். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம மசாலாவை சேர்த்துடலாங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா காஷ்மீர் மிளகாவை நம்ம வறுக்கும் போதே வந்துட்டு ஒரு 3 மிளகா 4 மிளகா சேர்த்து வறுத்துக்குங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா பிளாக் சால்ட் போட்டுக்கலாம். அதில் பிளாக் சால்ட் பானிபூரி மசால் பூரிக்கெலாம் போடக்கூடிய பிளாக் சால்ட். காலா நமன் இது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதில் டேஸ்ட் எடுத்து கொடுக்குமா? அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரை மேங்கோ பவுடர், வந்து காஞ்ச மாங்காய்த்து பவுட்ரு. இது வந்து நான் எவரெஸ்ட்டில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது கம்பெனியாக இருந்தால் கூட வாங்கிக்கலாம். ட்ரை மேங்கோ பவுடர், காஞ்ச மாங்காயுடைய தூள். இது வந்து கொஞ்சம் ஒரு புளிப்பு டேஸ்ட்டில் இருக்கும். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிடலாங்க. இப்போ வந்துட்டு நம்ம சென்னா மசாலாவுக்கு அந்த பவுட்ரு வந்து சோள மசாலா பவுட்ரு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிங்க. நான் வந்து பெரிய கப்பில் எனக்கு அது ஒழுங்காக அரைப்படலைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இதுதான் நமக்கு வந்து பொடி அரைக்கிறதுக்குலாம் இந்த சின்ன கப், அதனால் இதில் சேர்த்து அரைச்சிட்டேன். ஸோ இப்போ அரைச்சாச்சு. நம்ம கண்டுபிடிச்ச ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சா ஒரு 6 மாதம் வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம் நந்தி. அப்படியே வச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வச்சுக்கலாம், கிளாஸ் பாட்டிலில் போட்டு. இப்போ நம்ம இங்கே வேக வச்ச கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் வச்சுருக்கோம். உருளைக்கிழங்குலாம் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்குங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து கொண்டக்கடலையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த கரண்டியால் ஒரு 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதை மாதிரி நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கும், திக்காக க்ரீமியாக. இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இதை அப்படியே வச்சிடலாங்க.
இப்போ நான் கொண்டைக்கடலையை வேக வச்சு அதே குக்கரில் தான் தாளிக்க போகிறேன். இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். பொடிசாக கட் பண்ண 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். குழந்தைங்க இருக்காங்கன்னா இஞ்சியை துருவி போட்டுக்கோங்க. 1 மிளகாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இஞ்சியோடைய ஃப்ளேவர் வந்துட்டு அந்த எண்ணெயில் இறங்குறதுக்காக ஒரு 30 செகண்ட் வந்து வதக்கிக்கலாங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிக்கணும். நமக்கு லேஸாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துடலாங்க. விழுதை ஊற்றும் போதே பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்குது. விழுதை சேர்க்கும் போது நல்லா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம் வச்சிடலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூளுங்க. நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன், ஆனால் இன்னும் டப்பாவில் மாற்றாமல் இருக்கேன். மிளகாத்தூளும் மல்லித்தூளும் அரைச்சிட்டு வந்தேன், ஆனால் இன்னும் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணல. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சன்னா மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிட்ட 1/4 கிலோ கொண்டைக்கடலைக்கு நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கடலைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம், இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாங்க. இந்த மசாலா வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வேக விடணுங்க. அப்படியே வந்து நடுவில் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும், இல்லை அடி பிடிக்கும். இப்போ நமக்கு மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிட்டோம். லோ ஃப்ளேம் வச்சுட்டு நடுவில் நான் கலந்து விட்டுருக்கேன். அந்த சைடில் ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற இந்த கடலையை சேர்த்துடலாங்க. அதில் இருக்க தண்ணியோடவே சேர்த்துடலாம். இப்போ கடலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுடுவோம். இப்போ இதில் இன்னும் நமக்கு தண்ணி பத்தலை. நான் வந்து இங்கே தண்ணி சுட வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை சேர்த்துடலாம். ஏன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும், ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்கணும் நமக்கு. அப்படியே நல்லா ஒரு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சுட தண்ணி சேர்த்துக்கினா தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து சப்புன்னு இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான் சுட தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 200 ml ஒரு 250 அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும். ஏன்னா கொதிக்கும் போது நமக்கு இன்னும் திக்காகும். அதுக்கு தான் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதை வந்து நம்ம கொதிக்க வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிடலாங்க. இப்போ லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுருந்தோம். இப்போ திறந்துடலாங்க. இப்போ நல்லா நமக்கு கொதிச்சிச்சு. இப்போ ஒரு கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ பஞ்சாபி ஸ்டைலில் நமக்கு சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பஞ்சாபியில் சக்கர் மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பூரிக்கு கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு ரொம்ப நேரம் வைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. பிசைஞ்சு உடனே பூரி போட்டுட்டோம்னா பூரி வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அதேமாதிரி உடனே சாப்பிடணும். ஆமாம், பொரிச்சு உடனே சாப்பிட்டா நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும். அப்புறம்லாம் அமுங்கி போயிடும். பூரி போட பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஆனால் பிகினர்ஸ்க்காக 2-3 டிப்ஸ் மட்டும் சொல்கிறேங்க. பூரிக்கு வந்து மாவு வந்து ரொம்ப டைட்டாக பிசையணும். தண்ணி நிறையா ஊற்றி லூஸாக பிசைஞ்சிட்டாலும் எண்ணெய் குடிக்கும். அதை மாதிரி வளவலன்னு இருந்துச்சுனாலும் பூரி வந்து உப்பி வராது. நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். அதே மாதிரி உருட்டின பிசைஞ்சு முடித்த உடனேவே பூரியை வந்து நம்ம திரட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சிடணும். அப்பையும் பார்த்திங்கன்னா பூரி நல்லா உப்பலாக வரும். நம்ம ரொம்ப நேரம் மாவு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் திரட்டி போட்டோம்னாலும் கொஞ்சம் நமக்கு அந்த மாவு வந்து லூஸ் தன்மை கொடுத்துரும். அப்போ வந்து நமக்கு வந்துட்டு பூரி உப்பலாக வராது. அது உருட்டியும் நம்ம வந்துட்டு ரொம்ப நேரம் உருட்டி அப்படியே காய போட்டிருந்தாலும் பூரி உப்பலாக இருக்காது. உருட்ட நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். மாவு பிசைஞ்சோனாவே போட்டுடலாம். பூரிக்கு டைட்டாக பிசையணும். எவ்வளோதாங்க, ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் நல்லா சூப்பராக உப்பின்னு வரும். டைட்டாக பிசைறதுனா தண்ணி கம்மியாக ஊற்றி பிசையணுமா நந்தி? ஆமாங்க. சப்பாத்தினா கொஞ்சம் நம்ம தண்ணி கொஞ்சம் லேசாக கூட சேர்த்தோம்னா நல்லா லூஸாக சாஃப்டாக கிடைக்கும் சப்பாத்தி. இதுக்கு வந்து டைட்டாக ஊற்றி பிசையணும். இப்போ பூரியை நம்ம உருட்டிடலாங்க. கொஞ்சமாக மாவு தொட்டு உருட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம பூரியை போட்டுடலாம். பூரியை போடும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் காய்ச்சல் நல்லா இருந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வேணும்னா அப்புறமா ஃப்ளேமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பூரியை இந்த மாதிரி சைட்லேருந்து உள்ளால் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா டக்குன்னு மேலே எலும்பி வந்துடும்.
இப்போ நல்லா நம்ம போட்டோடனே டக்குன்னு பூரி வந்து நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்கள். இதை மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். நம்ம இதை மாதிரி இப்படி உள்ளால இப்படி கொடுக்கணும். கை மட்டும் பத்திரம் இப்படி போட்டோன்னே லேசாக கரண்டியால் ஒரு ப்ரெஸ் அமைக்கி விடுங்க. அப்படியே மேலே எலும்பி வந்துடும். எவ்வளோ நல்லா சூப்பராக உப்பெல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ நான் 4 பூரி உருட்டி வச்சுருந்தேன். இப்போ 4 பூரியும் நமக்கு நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ பூரியை வந்து பாருங்கள் பிக்கலாம். எண்ணெய் இருக்காது பாருங்கள் பூரியில். இப்போ டேஸ்ட் பார்த்துடலாங்க. பூரிக்கும் இந்த கிரேவிக்கும் செம சூப்பராக இருக்குங்க. இதை மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. பசங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க. அதை மாதிரி லஞ்ச் பாக்ஸில் ஜீரா ரைஸ்க்கு காலையில் பூரி கொடுத்துட்டு மத்தியானம் ஜீரா ரைஸ் வச்சுட்டு இந்த கிரேவி கொடுத்தோன்னா டிஃபன் பாக்ஸ் காலியாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஏங்க உங்களுக்கு பிடிச்சிதா? நல்லா இருக்கு ஆனந்தி. நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.